சமீப காலமாக நிறைய படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வருஷத்துலேயே அதாவது எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பேசப்பட்ட மொதல் படம் வந்து துப்பாக்கி. எஸ், தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன துப்பாக்கி பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஸ்டார்டிங்கில். ஏன் அந்த எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா, பெரிய டீம் ஏஆர் முருகதாஸ், ஃபஸ்ட் டைம் வித் விஜய், அப்புறம் ஃபஸ்ட் டைம் சினிமாட்டோகிராஃபி பை சந்தோஷ் சிவன். அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்றைக்குமே வந்து அவர் மணிரத்னம் படத்துக்கு மட்டும்தான் பண்ணியிருக்காரு தமிழில். அது தவிர ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ஃபிலிம் அவர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து ஹாரிஸ் ஜெயராஜ். ஸோ இந்த டீம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டீம். ஸோ வந்து மக்கள் வந்து ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பாட்டு வேறு பயங்கர ஹிட் ஆச்சு, பயங்கர பிளாக் பஸ்டர், சாட் பஸ்டர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால் எக்ஸ்பெக்டேஷன் கூடிக்கிட்டே போச்சு நாளுக்கு நாள். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு டீசல் ட்ரெய்லர், அப்புறம் தேட்டர்கள் ட்ரெய்லர், இந்த எல்லா ட்ரெய்லருமே வந்து பயங்கரமான ரீச் எல்லாருக்குமே. ஸோ யூடியூபாக இருக்கட்டும், நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் அதிகமாக இருந்துச்சு, வியூஸ் அதிகமாக இருந்துச்சு. மற்ற படங்களோட கம்பேர் பண்ணுறது ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு வருதுன்னா, அந்த படம் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு 2-3 படி மேலே இருந்தால் தான் அந்த படம் ஹிட் ஆக முடியும். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா, துப்பாக்கி வந்து நீங்கள் கொடுத்துருக்க எவ்வளோ நீங்கள் வந்து அந்த படத்துக்கு பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிட்டு போனீங்களோ அதோட பல மடங்கு நல்ல ப்ரெசன்டேஷனோடு கொடுத்துருக்காங்க ஏஆர் முருகதாஸ் அண்ட் டீம். ஸோ அந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு கிரெடிட் போகணுன்னா ஏஆர் முருகதாஸ் தான். பிகாஸ் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பூந்து விளாண்டுருக்காரு. அதாவது ஒரு சீனுமே வந்து பயங்கரமாக யோசிச்சு, ஒரு சாதாரண ஒரு ஷூ வச்சு எடுக்கிற சீன் கூடமே அந்த காமெடி சென்ஸ், ஹியூமர் கொண்டு வரதுக்காக அவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்காரு. இந்த படத்தில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, விஜய் வந்து ஒரு மிலிட்ரி மேனாக வர்றார். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லோரும் என்ன விஜய் மிலிட்ரி மேனாக வர்றாரு, ஏற்கனவே வந்து நிறையா போலீஸ் கெட்டப்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தார், என்ன சூட் ஆகுமா என்னன்னு தெரில அப்படி இப்படி. ஆனால் அதையும் வந்து டேரக்டர் வந்து அவ்வளோ நீட்டாக ஹேண்டில் பண்ணி, எப்படி வந்து ஒரு மிலிட்ரி மேன் வந்து நார்மல் லைஃப் வந்தார்னா அவரோட இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி பயங்கர கோர்வையாக எடுத்துகிட்டு போயிருக்கார். இன்னொரு பெரிய ப்ளஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா, வில்லன் வந்து எப்பயுமே டெரரிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு யாராவது கொண்டு வந்துட்டு சும்மா கண்ணா பின்னான்னு பேசிட்டு ஓவராக சவுண்ட் விட்டுட்டு சும்மா வீடியோஸ் அனுப்புறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வில்லன் வந்து காம் அண்ட் ப்ரில்லியண்ட், பர்ஃபெக்டாக இருப்பார். ஹீரோவும் வில்லனும் அந்த ஸ்க்ரீனில் வந்தாங்கன்னா 2 பேரும் வந்து போட்டி போடுற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு வில்லன் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி நெக்ஸ்ட்டு முக்கியமான கேரக்டர்னால் வழக்கம் போல் விஜயோட பேர் காஜல் அகர்வால் தான். எனக்கு தெரிஞ்சு சமீப காலமாக விஜய் படங்கள்லேயே ஹீரோயினை வந்து அதிகமான நேரம், அதாவது கரெக்டான ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து கடைசி வரைக்கும் அவங்க வந்து நீட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா பாட்டுக்கு மட்டும் வந்துட்டு போகாத மாதிரி இல்லாமல். இது வந்து என்னோட நோஷன். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க பாட்டு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் வாய்ஸ் அவங்களோட டப்பிங் வந்து சரியில்லை அந்த மாதிரி. ஸோ அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா கதையோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு. டெரரிசம்ங்கிறது சாதாரண சப்ஜெக்ட் இல்லை. அதை வந்து அவ்வளோ நீட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு டிஐஏ, அதாவது அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, நார்மல் லைஃப்பில் கூட இருந்தால் எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹேண்டில் பண்ணுவாங்க, எப்படி இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருந்துச்சு. படம் பார்க்கும்போது இன்னொரு பெரிய ஃபீலிங் என்ன வந்துச்சுன்னா, விஜய் வந்து இதுக்கு வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப நாள் கழித்து ஹி வாஸ் ஸ்மார்ட் அண்ட் ஹி வாஸ் டெரிஃபிக். அவ்வளோ ஸ்மார்ட்டாக காமிச்சிருக்காங்க விஜய். அதாவது பக்காவான மிலிட்ரி மேன் எப்படி வந்து இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுவாரோ ஓவராக எக்ஸாஜரேட்லாம் பண்ணாமல் நீட்டாக காமிச்சு அவரை வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து படத்தில் மைனஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன லாஜிக் மிஸ்ஸஸ் இருக்க தான் செய்யும். பர்ஃபெக்டாக நீங்கள் கொண்டு வரதுங்கிறது கஷ்டம்தான். நெக்ஸ்ட்டு என்ன அந்த மாதிரி லாஜிக் மிஸ்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே வந்து அந்த டெரரிஸ்ட்டை கடத்தி வைக்கிறது, வீட்டில் யாருக்குமே தெரியாமல் இருக்கிறதா, அதெல்லாம் சில கேள்விகள் எழும்ப தான் செய்யும். ஆனால் இந்த சின்ன கேள்விகள்லாம் வந்து அவர் வந்து
மற்ற ஸ்க்ரீன் பிளேயில் நீட்டாக கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணதில் வந்து இந்த சின்ன சின்ன கேள்விகள்லாம் வந்து அவ்வளோதான். அந்த கேள்வி கேட்குற நேரத்தோடு சரி, அதுக்கப்புறம் அந்த மக்கள் வந்து அந்த கேள்வியே மறந்துடுறாங்க. ஏன்னா படம் முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு மனசில் நிற்கிறது வந்து அந்த கிளைமேக்ஸ் ஃபினிஷிங் தான். எப்படின்னா கிளைமேக்ஸ் ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே எப்பயுமே கிளைமேக்ஸ் வில்லன் செத்துட்டாப்புல படம் முடிஞ்சிச்சு கிளம்பலாம் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தில் கிளைமேக்ஸ் ஃபைட் முடிஞ்சு வில்லன் இதானதுக்கப்புறமும் யாருமே எந்திரிக்கல சீட்டை விட்டு. அதுக்கு என்ன காரணம்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து மிலிட்ரி மேன் வந்து எப்படி அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு கஷ்டப்பட போகிறாங்க, 11 months இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சாங் வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருந்தார் முருகதாஸ். ஸோ அது வந்து பெரிய ப்ரில்லியன்ஸ். ஆனால் கடைசியில் வந்து ஒரு டெடிகேஷன் டு இந்தியன் ஆர்மின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுலையும் ஒரு சின்ன சொட்டு கண்ணீரோடு தான் வெளில வர அளவுக்கு ஒரு நீட்டான ஃபினிஷிங் கொடுத்துருந்தாரு. மற்றபடி ரிப்போர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மாபெரும் கலெக்ஷன். ஏன்னா வந்து எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையும் எல்லா மல்டிப்ளெக்ஸஸ் எல்லாத்துலேயுமே ஸ்டார்டிங்கில் இருந்ததோட நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் போகிறாங்க. ஏன்னா டிமாண்ட் அவ்வளோ அதிகமாகிடுச்சு டிக்கெட்ஸுக்கு. ஸோ ஆன் த ஹோல் படம் துப்பாக்கி பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஆசம் அண்ட் மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் பை த டீம் ஆஃப் முருகதாஸ், விஜய் அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் அண்ட் சந்தோஷ் சிவன். சந்தோஷ் சிவன் பற்றி பேசணும்னா சில ஃப்ரேம்ஸ்லாம் வந்து இட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். அது மாதிரி எந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸரோட டாப் ஃப்ளோரில் வந்து இன்டகிரேட் பண்ணுற சீனு. நெக்ஸ்ட்டு வந்து விஜய் வந்து அந்த மும்பை கடற்கரை ஓரமாக உட்காந்துருக்கும் போது ஒரு சின்ன ஃப்ரேமு, இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்லாம் இட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கேமரா ஆங்கிள்ஸ் வந்து ஒரு சீனுக்குமே டிஃபர் ஆகிட்டே இருக்கும். அதாவது மெயின் கேரக்டர்ஸ் வந்து மக்களோடு இருந்தாலும் தே வில் பி டிஸ்டிங்க்டாக தெரிகிற அளவுக்கு ரொம்ப நீட்டாக இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக எவர் கூட சொல்லியிருந்தார் சந்தோஷ் சிவன் வந்து, நான் ரீசெண்டாக எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இந்த கதை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் இந்த படத்துக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் விஜயோட ஸ்கின் டோனிங் வந்து கரெக்டாக இருந்துச்சு. மற்ற நார்த் இண்டியன்ஸ் கிட்ட இவரோட ஸ்கின் டோனிங் வந்து நான் கரெக்டாக மேட்ச் ஆகி நீட்டாக பண்ண முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால் நல்லா ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடிஞ்சுன்னு சொன்னார். நெக்ஸ்ட் கம்மிங் டு ஹாரிஸ் ஜெயராஜ் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து கூகுள் வந்து பயங்கரமான ஹிட்டு. அவ்வளோ வியூஸு, அவ்வளோ பேர் எஃப்எம் சேனல்ஸில் போட்டு நிறைய போட்டாங்க. மற்றபடி மற்ற சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில சாங்ஸ் அண்டார்டிகா அந்த மாதிரி சாங்ஸ்லாம் சும்மா ஏதோ தேவையில்லாமல் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பட் அலைக்கா வந்து கோரியோகிராஃபி வாஸ் சூப்பர். விஜய் டான்ஸும் காதர் அகர்வால் 2 பேரும் பின்னிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப பிடிச்ச கோரியோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலவே மெலடி வந்து அவ்வளோ சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஒரு பிட்டு லைட்டான ஹம்மிங் கூட மிஸ் பண்ணாமல் அந்தளவுக்கு நீட்டாக கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட் தான் படத்தில் சரியில்லை. கரெக்டாக படம் நல்லா பேசியாக போயிட்டுருக்க நேரத்தில் ஒரு மெலடி வச்சாங்க. ஸோ அதனால் அந்த பாட்டை நிறைய பேர் கவனிக்கவே மாட்டாங்க. மேபி தனியாக நீங்கள் வந்து அஃபிஷியல் வீடியோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டு ரசிக்க முடியும். கூகுள் சொல்லவே வேணாம், விஜய் பிச்சு உதறிட்டார், காதராவும் பிச்சு உதறிட்டாங்க டான்ஸில். ஸோ ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வந்து பக்கா தீபாவளி ரிலீஸ் ஃபிலிம். நீங்கள் போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட ஃபேமிலியோடையும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடையும் பார்க்கலாம். ஒரு விஜய் ஃபேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா he will be more and more satisfied, and already they started speaking about Tupaaki 2. Even though it is a rumor, people are so much excited that துப்பாக்கி அந்தளவுக்கு ஹிட் ஆனது இன்னும் வேணும்னு இருக்காங்க. ஸோ பசங்களாம் விஜய் சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தாடி விட்டு ஸ்டைலாக போய் படம் பார்த்துட்டு பட்டையை கிளப்பிட்டு வாங்க. தேங்க்யூ.